சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, சபையில சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சபையில சில நன்மைகள் இருக்கிறது, தேவாலயத்தில் சம்பூர்ணங்கள் நிரம்பி கிடக்கிறது. தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள் வேதம் சொல்லுது. அப்ப தேவாலயத்தினுடைய சம்பூர்ணத்துல, தேவாலயத்தில் இருக்கிற சுகத்துல, தேவாலயத்தில் இருக்கிற நன்மையில, தேவாலயத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பாதுகாப்பதற்கு உயிரை பணைய வைக்கக்கூடிய பராக்கிரசாலிகள் தேவை. உங்க குடும்பத்துக்குள்ள தேவ ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கா? உங்க குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரம்பி இருக்கா? சிலருடைய வீட்டில் நிம்மதியை இழந்து போய் உட்கார்ந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறோம், ஐஸ்வர்யத்தை இழந்து போய் உட்கார்ந்திருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நம்பி கொடுத்த சில ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் போனதுனால, ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் போனதுனால, தேவன் தந்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் போனதுனால சில நன்மைகள் நம்முடைய கைகளை விட்டு என்ன செஞ்சிருச்சு? தவறி போயிருச்சு. அதை இழந்துட்டோம். பொத்தலான பையில போடுவதை போல நம்முடைய வருமானங்கள், நம்முடைய நன்மைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.